வணக்கம். நான் உங்கள் டாக்டர் மெல்வின். இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனை இன்றைக்கி ரொம்ப அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் இது வேகமாக அதிகமெடுக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவ விஞ்ஞானம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதாவது இன்ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இவ்வளோ பேருக்கு இன்ஃபர்டிலிட்டி வருதே அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கவலையும் மருத்துவ உலகத்துக்கு இருக்கிறது. இதன் காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்படுது. போதை பழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பல், அதுபோல் லேப்டாப்பு இதெல்லாம் மடியில் வச்சு யூஸ் பண்ணுறது, செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது, சத்தில்லாத ஆகாரங்கள் சாப்பிடுவது, ரொம்ப கண்டாமினேட்டட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இயற்கையான ஒரு வாழ்க்கை முறை இல்லை, அதிகப்படியான சூடு, உடல் ஆரோக்கியத்தை பேணுதல் இல்லை, ஒரு பேலன்ஸ் நியூட்ரிஷனல் டயட் இல்லை அப்படின்னு சொல்லி காரணங்கள் அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. ஒரு செக்ஸ் பற்றிய புரிதல் இல்லாமலும் இன்ஃபர்டிலிட்டி வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் விடிய செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு இன்டிமசி, ஒரு புரிதல் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி காரணங்கள் அடிக்கிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக சொசைட்டி ஒரு மெயில் ஷாவனி சொசைட்டியாக இருந்து ஒரு காலத்தில் ஆண்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பெண்களுக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு பேசிகிட்டு இருந்தது. அது விஞ்ஞான உலகம் இன்றைக்கி அடுத்து நொறுக்கி இருக்கிறது. பெரும்பான்மையான பிரச்சனைகள் ஆண்களுக்கு தான் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்திருக்கிறது. ஸோ இந்த தரவுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆண்கள் தயவு செஞ்சு திருமணத்துக்கு தயாராகிறீங்கன்னு சொன்னால், இதை பார்க்குற பொதுமக்கள், டாக்டர்ஸ் எல்லாரும் இந்த அவேர்னஸை எடுத்துக்கோங்க. திருமணத்துக்கு தயாராகக்கூடிய ஒரு ஆண் கட்டாயம் ஒரு சில முக்கியமான டெஸ்ட்டை எடுத்து பார்த்துட்டு அவரோட இன்ஃபர்டிலிட்டி லெவல் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்குதா, இல்லை சின்ன பிரச்சனை இருக்குதா, அதை ட்ரீட் பண்ணிவிட்டு கல்யாணத்துக்கு போகிறது நல்லது. இல்லைன்னு சொன்னால் ஒரு திருமணம் அப்படின்னு சொல்லும்போது 2 பேர் மட்டும் இல்லை, 2 குடும்பங்கள் இணைவது அப்படிங்கிறத பார்க்குறோம். பலவிதமான பிரச்சனைகள் இன்றைக்கி குடும்பங்களுக்குள்ளே வந்துட்டு இருக்குது. அதாவது என்னெல்லாம் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஓவரால் ஹெல்த் செக்அப், அப்புறம் கம்ப்ளீட் செமன் அனாலிசிஸ், டாப்லர் ஸ்டடி ஆஃப் ஸ்க்ரோட்டம், ஹார்மோனல் அசே டெஸ்ட், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிடணும். பார்த்து ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அதற்கான தீர்வுகள் இருக்கிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நிறைய போதை பழக்கத்தில் அடிமாறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்கள். அதே மாதிரி ரொம்ப தவறான ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதிகப்படியான மாஸ்டர்பேஷன் கூட பல பிரச்சனைகள் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது சரியா தவறா அப்படின்னு நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாட் எவர் மேபி தட், தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமணத்துக்கு தயாராகிறீங்களா, கண்டிப்பாக இந்த இன்ஃபர்டிலிட்டி டெஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு அது எதுவும் பிரச்சனை இருக்குன்னா பக்கத்தில் கூட ஒரு ஹோமியோபதி டாக்டரை அணுகுங்க. மிக சூப்பரான மெடிக்கேஷன்ஸ் ஹோமியோபதியில் இருக்குது. கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை தப்பித்தவரை உங்களுக்கு சீரியஸான ஏதாவது பிரச்சனை இருக்குது, நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அசூஸ்பெர்மியா, இல்லை வேறு ஏதாவது தீவிரமான ஹார்மோனல் இஷ்யூஸ், இல்லை வேறு ஏதாவது பிரெயினில் பிரச்சனைகள் அப்படி நம்ம தீர்க்க முடியாத இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதற்கான கவுன்சிலிங் எடுத்துக்கொள்ளுங்கள். திருமணம் செய்ய வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக ஆலோசித்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். கட்டாயம் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற எந்த நிர்பந்தமும் இல்லை, அது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அனைவருடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கிறது இந்த பட்ட பிரச்சனைகள்னால. அதை தயவு கூர்ந்து ரொம்ப ஆலோசனை பண்ணி யோசித்து இந்த முடிவை எடுங்கள். இது எல்லோரும் அறிவுறுத்த வேண்டும். சொசைட்டியில் ஒரு விஷயமாக வரணும், ஒரு பழக்கமாக வரணும். பெண்களும் அதுபோல் டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. பட் ஆண்கள் முக்கியமாக இதை உணர்ந்து நீங்கள் டெஸ்ட் எடுத்து காரியங்களை சரி பண்ணிக்கோங்க. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பாய்.